வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் சீன வைரஸ் தொற்று உறுதியாகவில்லை என்கிறார் சுகாதார அமைச்சர். அவதானத்துடன் செயற்படுவதாகவும் தெரிவிப்பு. அரசியல் கைதிகளின் விவகாரத்தில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைய வேண்டும். போராளிகள் நலன்புரி சங்கம் வேண்டுகோள். இஸ்லாம் மதத்தை அவமதித்த குற்றச்சாட்டு. ஞானசார தேரருக்கு 9 மாத சிறை தண்டனை. திருப்பதி ஆலய கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் பலியான துயரம். ஆலய நிர்வாகத்தின் மீதும் விமர்சனம். லாஸ் ஏஞ்சல்ஸில் பாரிய அழிவை ஏற்படுத்தும் காட்டுத்தீ. 5 பலியான நிலையில் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் இடம்பெயர்வு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் HMPV தொற்று நோயாளிகள் எவரும் இதுவரை கண்டறியப்படவில்லை என ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். சீனாவில் பரவி வரும் புதிய வைரஸ் குறித்து அரசாங்கம் மிகவும் விழிப்புடன் இருப்பதாக நலிந்த ஜெயதிச இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் வைத்தியர் நிஷாந்த சமரவீர எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ், தொற்று நோயியல் பிரிவு இது தொடர்பாக சுகாதார அமைச்சருக்கு தொடர்ந்து அறிக்கைகளை வழங்கி வருவதாக கூறினார். HMPV வைரஸால் பாதிக்கப்பட்ட நோயாளி ஒருவர் குறித்து தகவல் கிடைத்தால் அது குறித்து நிச்சயமாக பொதுமக்களுக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார். வைரஸ் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக 20 இடங்கள் பெயரிடப்பட்டுள்ளதாகவும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். ஜனாதிபதியும் இந்த விடயம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். சந்தேகத்திற்குரிய நோயாளி ஒருவர் பதிவாகிய போதிலும் அவருக்கு நடத்தப்பட்ட சோதனையின் பெறுபேறு எதிர்மறையாக உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் நோய் எதிர்ப்பு தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் பேராசிரியர் நீலிகா மாலவிகே சில காலத்திற்கு முன்பு இலங்கையில் HMPV நோயாளிகள் கண்டறியப்பட்டதாக கூறியதை சில ஊடகங்கள் தவறாக மேற்கோள் காட்டியதாக முக்கியமான பிரச்சனைகளை அறிக்கையிடும் போது பொறுப்புடன் செயல்படுமாறு ஊடகங்களை கேட்டுக்கொள்வதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழ் அரசியல் கைதிகளில் விடுதலை பெற்றுத்தர தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என போராளிகள் நலன்புரி சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அத்துடன் அரசியல் கைதிகளின் விடுதலை வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கையெழுத்து போராட்டத்தை தென்னிலங்கையிலும் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக போராளிகள் நலன்புரி சங்கம் தெரிவித்துள்ளது. சிறைகளில் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி போராளிகள் நலன்புரி சங்கத்தால் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே முன்னெடுக்கப்படும் கையெழுத்து போராட்டம் இன்று தென்மராட்சி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கொடிகாமத்தில் இன்றைய தினம் கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது பொதுமக்கள், சந்தை வியாபாரிகள் என பலரும் கலந்து கொண்டு கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கையெழுத்துக்களை பதிவு செய்துள்ளனர். கடந்த 3 நாட்களாக யாழ் மாவட்டத்தில் இந்த கையெழுத்து நிகழ்வு இடம்பெற்று வருகின்றது. முதலாவது நிகழ்வு யாழ் 1000 இல்லத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்வு. யாழ் குழார் நாட்டில் பல்வேறுபட்ட பகுதிகளுக்கு இது சென்று கொண்டிருக்கிறோம். உண்மையிலே நீண்ட காலமாக சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கிட்டத்தட்ட 10 கைதிகள் இன்னும் பல ஆண்டுகளாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய விடுதலையை விரைவுபடுத்தும் நோக்கமாக இந்த கையெழுத்து நிகழ்வு இடம்பெற்று வருகின்றது. உண்மையிலே மாறியுள்ள அரசாங்கம் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தின் மூலம் பல விடயங்களை கிளீன் பண்ணி கொண்டு வருகிறார்கள். அண்மையில் பார்த்தீங்கன்னா சரி, பேருந்துகள், ஆட்டோக்கள், இன்னும் பல அரசு திணைக்களங்கள் பல விடயங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தினூடாக செயற்படுத்தி வருகிறார்கள். உண்மையிலே சிறைச்சாலையும் அவர்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா மூலம் துப்புரவு செய்யப்பட வேண்டிய விடயம் இருக்கின்ற அந்த துப்புரவு பணிகள் மூலம் இந்த 10 கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுகோள். என்று சொன்னால், நாங்கள் இந்த வடக்கில் முன்னெடுத்து செல்கின்ற இந்த கையெழுத்து நிகழ்வானது எதிர்வரும் காலங்களில் கிழக்க நோக்கி புறப்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஒப்பங்கள் அனைத்தும் முடிவு பெற்ற பின்னர் இதை சரியான முறையில் ஜனாதிபதியிடம் கொண்டே கையளிக்க வேண்டிய பொறுப்பை நான் நினைக்கிறேன் இங்குள்ள தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக அதை நாங்கள் கொண்டு செல்வதற்காக யோசித்து இருக்கிறோம். அவர்கள் இதற்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். உண்மையில் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விடுதலைக்காக அனைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து இதுக்கான ஒரு முடிவை எங்களுக்கு பெற்றுத்தர வேணும். இஸ்லாம் மதத்தை அவமதித்த குற்றத்திற்காக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலக்கொடு அத்தை ஞானசார தேரருக்கு 9 மாத கால சிறை தண்டனை விதித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் 1500 ரூபாய் அபராதம் விதித்து கொழும்பு மேலதிக நீதவான் ஃபேஷன் அமரசேன உத்தரவிட்டுள்ளார்.
கடந்த 2016 ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் திகதி கிருளப்பனை பகுதியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இஸ்லாம் ஒரு புற்றுநோய், அதை ஒழிக்க வேண்டும் என்று ஞானசார தேரர் கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து இன நல்லிணக்கத்தை மீறும் வகையில் செயல்பட்டதாக கூறி தண்டனை சட்டத்தின் 291வது பிரிவின் கீழ் கலகொடாத்தி ஞானசார தேரருக்கு எதிராக காவல்துறையினர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் ஞானசார தேரருக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்துள்ளது. ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கைகளை சமகால அரசாங்கம் பின்பற்றுவதாக மக்கள் மத்தியில் போலி பிரச்சாரங்களை எதிர்க்கட்சிகள் முன்னெடுத்துள்ளதாக அமைச்சர் சுனில் ஹந்துனித்தி தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமையப்பெற்று 100 நாட்களை எட்டியுள்ள நிலையில் தமது அரசாங்கத்தில் உள்ள எந்த ஒரு நபர் மீதும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படவில்லை எனவும் இதனூடாகவே தமக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் வித்தியாசம் இருப்பதை புரிந்து கொள்ள முடியும் என அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் வியாழக்கிழமை உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக கூறி வருகின்றன. கடந்த 100 நாட்கள் ரணில் அரசாங்கத்தில் இருந்திருந்தால் எத்தனை தடவைகள் வெளிநாட்டிற்கு சென்றிருப்பார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அரச முறை பயணமாக இந்தியாவுக்கு சென்றார். 2வது பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் இருந்திருந்தால் அவரது அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் எத்தனை தடவை வெளிநாட்டிற்கு சென்றிருப்பார்கள், எவ்வளவு செலவு செய்திருப்பார்கள். எமது அமைச்சர்கள் எவரும் அவ்வாறு செய்யவில்லை. கடந்த 100 நாட்கள் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக ஊழல் மோசடி குற்றச்சாட்டை எவரும் முன்வைத்திருக்கின்றார்களா? கொடுக்கல் வாங்கல்களில் மோசடி, விலை மனு கோரலில் மோசடி என எவ்வித குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படவில்லை. லஞ்சம் பெற்றவர்கள் என எவ்வித குற்றச்சாட்டுகளும் இல்லை. அவ்வாறெனில் ரணில் விக்ரமசிங்கவை எவ்வாறு எம்முடன் சேர்த்து பேச முடியும்? அரிசி தட்டுப்பாடு உட்பட சில நடைமுறை ரீதியான பிரச்சனைகள் உள்ளன. நடைமுறை பிரச்சனைகளுக்கும் முழுமையாக மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்திற்கும் இடையில் வேறுபாடுகள் உள்ளன. இந்த நாட்டு மக்கள் இது தொடர்பில் அறிவார்கள். 49 நாட்களில் நாட்டை கட்டியெழுப்ப முடியாதென மக்களுக்கு தெரியும். ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்தவர்களுக்கும் இது தெரியும். தெரிந்து கொண்டுதான் எம்மை உருவாக்குமாறு கோருகின்றனர். தூய்மையான இலங்கை திட்டம் உட்பட பல வேலை திட்டங்களை கிராமங்களுக்கு கொண்டு சென்றுள்ளோம். ₹1 கூட ஊழல் செய்யாது இந்த பணிகளை செய்கின்றனர். கோப் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இதன் ஊடாக தகவல்களை பெற்று ஊழல் மோசடிகள் இடம்பெற்றால் அதனை ஊடகங்கள் ஊடாக வெளிப்படுத்த முடியும். ஜனாதிபதி காலை 9 மணிக்கு ஆரம்பித்த கூட்டம் ஒன்றை இரவு 7 மணிக்குத்தான் முடித்தார் என்றும், இந்த கூட்டம் முடியும் வரை 2 தேநீர் இடைவெளிகள் மாத்திரமே அவர் வழங்கினார் என்றும் நிதி அமைச்சின் அதிகாரி ஒருவர் என்னிடம் கூறினார். அவ்வாறுதான் நாம் பணியாற்றுகின்றோம். எமது அமைச்சுக்களிலும் அவ்வாறுதான் பணி இடம்பெறுகிறது. வரலாற்றில் இடம்பெற்ற தவறுகளை சரி செய்து முன்னோக்கி பயணிக்க வேண்டியுள்ளது. எல்லை தாண்டி கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் தமிழக கடற்றொழிலாளர்கள் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் காரிநகர் கடற்பரப்பில் வைத்து கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 10 தமிழக கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஒரு படகு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். குறித்த கடற்தொழிலாளர்கள் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் மயிலட்டி துறைமுகத்தில் வைத்து ஒப்படைக்கப்பட்டு ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்பில் கடற்றொழிலில் ஈடுபட்ட நாகை மாவட்ட கடற்றொழிலாளர்கள் 12 பேரும் நிபந்தனை அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கடூழிய சிறை தண்டனையை 10 வருடங்களுக்கு ஒத்திவைத்து இவர்கள் விடுதலை செய்யப்பட்டதுடன் அவர்களின் படகினை அரசுடைமையாக்குமாறும் பரத்துறை நீதவான் கிருஷாந்தன் பொன்னுத்துறை உத்தரவிட்டுள்ளார். திருகோணமலை மாவட்ட புதிய அரசாங்க அதிபராக WGM ஹேமந்தகுமார் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று காலை அவர் தமது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் வைத்து சர்வமத ஆசீர்வாதத்துடன் கடமைகளை பொறுப்பேற்றதுடன் மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு தன்னாளியற்ற பணிகளை ஆற்றவுள்ளதாக அவர் கூறியுள்ளார். திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபராக கடமையாற்றிய சாமிந்த கெட்டியாராச்சி ஓய்வூதிய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டதை அடுத்து குறித்த வெற்றிடத்துக்கு புதிய அரசாங்க அதிபராக WGM ஹேமந்தகுமார் நியமிக்கப்பட்டிருந்தார். 2003ஆம் ஆண்டு இலங்கை நிர்வாக சேவைக்கு தெரிவு செய்யப்பட்ட இவர் தெகியத்த கண்டி உதவி பிரதேச செயலாளர், மத்திய மாகாண கைத்தொழில் அமைச்சின் உதவி செயலாளர், மத்திய மாகாண கிராம அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர், மத்திய மாகாண விளையாட்டு திணைக்கள பணிப்பாளர், ஹதரலியத்த மற்றும் தும்பன பிரதேச செயலாளர் ஆகிய பதவிகளையும் வகித்துள்ளார். அரசாங்க அதிபர் பதவிக்கு நியமிக்கப்பட முன்னர் கடற்றொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகமாக இவர் கடமையாற்றியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
குறித்த நிகழ்வின் பின்னர் புதிய அரசாங்க அதிபர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் பொதுமக்களின் தேவையினை உரிய நேரத்தில் நிறைவேற்றிக் கொடுப்பதே தனது பிரதான பணியாகும் எனவும் அதற்கு தேவையான அர்ப்பணிப்பினை உத்தியோகத்தர்கள் வழங்க வேண்டும் என்றும் கேட்டிருந்தார். கடந்த 30 வருட கால யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட திருகோணமலை மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளையும் கட்டியெழுப்ப தேவையான நடவடிக்கைகளை தன்னால் முடிந்தளவு முன்னெடுக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். இன மத மற்றும் கட்சி பேதங்களுக்கு அப்பால் தனது பணியை முன்கொண்டு செல்வேன் என்றும் மாவட்டத்தில் வாழுகின்ற அனைத்து சமூகங்களும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனால் இந்த சமூகங்களுக்கு தங்களுடைய சேவை நீதியானதாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார். யாழ்ப்பாணத்தில் நேற்று தினம் இரவு இடம்பெற்ற 2 விபத்துகளில் 2 உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்துகள் தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவின் பிரபலமான ஆலயங்களில் ஒன்றான திருப்பதியில் நேற்று தினம் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 உட்பட 6 பேர் பலியான நிலையில் இந்த சம்பவத்துக்கு இரங்கல் தெரிவித்து அரசியல்வாதிகள் ஆலய நிர்வாகத்தின் மீதும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நாளை இடம்பெறவுள்ள வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் தரிசனத்தில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு இலவச முன் அனுமதி வழங்கப்பட இருந்த இடத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி தமிழகத்தை சேர்ந்த 2 உட்பட 6 பேர் பலியான சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றிருந்தது. ஆலய வளாகத்தில் உள்ள கர்ம பீடங்களில் இலவச தரிசன அனுமதி வழங்கப்பட்ட போது அதனை பெறுவதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் இந்த நெரிசல் ஏற்பட்டு அதில் உயிர் பலிகளும் இடம்பெற்றிருந்தன. இந்த சம்பவம் தொடர்பாக இரங்கல் தெரிவித்துள்ள தமிழக மற்றும் ஆந்திர முதல்வர்கள் உட்பட அரசியல்வாதிகள் திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் போதுமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்ற அடிப்படையில் விமர்சனத்தை வெளியிட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் 30 பக்தர்கள் படுகாயமடைந்துள்ளனர். வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் தரிசனத்துக்கான திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் 1,20,000 இலவச அனுமதி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் கூடுவதை தடுக்க ஆந்திர காவல்துறையினரும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் சீன வைரஸ் தொற்று உறுதியாகவில்லை என்கிறார் சுகாதார அமைச்சர். அவதானத்துடன் செயற்படுவதாகவும் தெரிவிப்பு. அரசியல் கைதிகளின் விவகாரத்தில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைய வேண்டும். போராளிகள் நலன்புரி சங்கம் வேண்டுகோள். இஸ்லாம் மதத்தை அவமதித்த குற்றச்சாட்டு. ஞானசார தேரருக்கு 9 மாத சிறை தண்டனை. திருப்பதி ஆலய கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் பலியான துயரம். ஆலய நிர்வாகத்தின் மீதும் விமர்சனம். லாஸ் ஏஞ்சல்ஸில் பாரிய அழிவை ஏற்படுத்தும் காட்டுத்தீ. 5 பலியான நிலையில் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் இடம்பெயர்வு. இத்துடன் IBC தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.